இந்த மனிதனுக்கு அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்தில் நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கறது அதெல்லாம் பற்றி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு கணவன் ஒரு குழந்தை பிறந்து தான் ஒரு வீட்டில், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு வந்துடுது. யார்? கணவனுக்கும் மனைவிக்கும். அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான் அவன். இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது. காலையிலேருந்து சண்டை, தகராறு. எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையிலேருந்து எதிர்த்த வீட்டில் தகராறு நடக்குது, என்னென்னு போய் கேட்டிருக்கான். என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு, காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல. நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது. அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், தகராறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நானா. அப்போ எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும், ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. இவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏற்ற விட்டுக்கு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் யார் அப்படின்னு சொல்லி அவனை போய் இழுத்துட்டு வந்தான். எழுத்து வீட்டில் போய் அது யார்ரா, அது இங்கே வா, அது யார்ரா கோபாலன் அப்படின்னா, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போடான். நான் அதாவது குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா இப்படி தான் ஏற்று விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான். ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். பஸ்ஸு பிரயாணம். ரெண்டு பெண்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுருக்கார். இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு. சரின்னு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே வாயா, மறுபடியும் வாயான்னு கூப்பிட்ருக்கு. என்ன இந்த ஜன்னலை மூடி விட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடி விட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு, என்ன இந்த பார், இந்த ஜன்னலில் நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா, தபாரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்னு. அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன்னு, கொஞ்சம் தூரம் பிரயாணம், இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூப்பிட்ருக்கான் அந்த ஆள், அந்த கண்டக்டர், இங்கே வாயா, அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர், இங்கே வாயா, அவன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறான். பீடி புகையை ஊதி விட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா ஜன்னலை திறந்தா செத்து போவேங்கிறது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னு. இதுக்கு ஏன் கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துவிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை, அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டுது கண்டக்டருக்கு. உனக்கு என்னையா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, கவலையே படாத, ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் உங்ககிட்ட. அப்புறம் இதுதான், இந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடீஸ்வரன், அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது, அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு 2 பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் வந்திருக்கான், அமலாக்க பிரிவு அதிகாரிகள். இவனை பிடிச்சி, டேய் நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், நீ எப்படி பணம் சேர்த்த, எப்படி கோடீஸ்வரன், நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த, திடீர்னு எப்படி பணம் சேர்த்த, அது சொல்லுன்னா அவன் சிரிச்சிருக்கான். இதுக்காகவாது சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கலை சார், நான் சரியான வழியில் தான் சேர்த்தேன், பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். நான் பந்தயம் கட்டி எப்படிடா பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா, நான் ஆகிட்டேன் சார், நீங்கள் நம்புங்க. நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான். விசாரிக்க வந்தவங்ககிட்ட, என்னடா பந்தயம் அப்படின்னா, இதை பாருங்க, இது என் கண்ணு, இது என் பல்லு,
என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்ன்றான். 100 ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க, 100 ரூபாய் இதை ப்ரூவ் பண்றான் அப்படின்னு. அவன் அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சிருக்கான், அதை எடுத்து கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான். விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது. டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா நான் கேட்கறேன்னு சொல்லி, டே இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்த என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்க. நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றேன். நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம்ப்பா, என்ன என் ஆளை தான் ஏமாத்தி விட்டியே. இல்லை சார், அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு, அதனால தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது, அதனால ஏமாந்துட்டார். நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு, பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கட்டினான், தனியா கட்டி கடிச்சு விட்டான். அதையும் விட்டுட்டு 2 பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்தவன் வந்து, நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு இருக்க, அவன்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நாம வந்து அவனை இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியில இருந்து நம்மளை அனுப்புனாங்க. இது சரியா வராதுடா, இனிமே அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான். எண்ணி பார்த்து சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு, இன்னும் ஒரு பந்தயம் கட்டணும்னா போச்சு சரியா போகும், அதனால இப்ப இருக்கிறது சரியா இருக்குன்றாங்க. அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான், எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம், நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு, நம்ம ஆஃபீஸ்லன்னா 30 பேர் இருக்கோம் சார், ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிடு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உன்ன மாதிரி இருக்கிற 30 பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது, ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டுவாங்க, இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, இப்போ ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான், ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துருங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும், இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க, எதுக்கு சார் கூப்பிட்டு போறீங்கன்னா, அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார், இவன் நிற்கிறான், இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இந்த பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் நினைச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும், உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்கு, அதனால என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படிங்க. சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி, அதனால நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் நம்ப முடியாதுரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான். நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா, இருக்கட்டும் சார், நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு, வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாற்றி விட்டியடா எங்கள் 2 பேரை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார், நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்க உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்துட்டார், என் உடம்புல என்னடா ரகசியம்னார். ஒன்றும் இல்லை சார், முதுகுல இடுப்பு கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்கு, உங்களுக்கு கருப்பாக ஒரு மச்சம் முதுகுல இடுப்பு கிட்ட இருக்கு. அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அதனால சுத்தமா இல்லைடா சார், நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான். அவரு அசந்து போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்றான். இவனும் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டை கேட்டுங்க சார், கேட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்து போட்டான், மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால உங்களை ஏமாத்திவிட்டான், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான், இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 ரூபா லாபம்னாரான் பெரியவர்.
அப்போ இவன் இங்கேருந்து போனோம், இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான். சார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 லாபம் சார்ன்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? ஆனா அது ஒண்ணும் இல்லை, உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால சரியா போச்சு சார், 2900 கொடுங்க சார்ட்டு வாங்கிட்டான். அவரு அசந்து போய் சாரை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாராம். 5 ஆண்டு திட்டங்கள்லாம் போடுறாங்க. 5 ஆண்டு திட்டம் ஒரு நாட்டில் போட்டாங்களாம். போட்டு அவங்க அரசியலில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க, நாங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு இந்த நாட்டை வந்து முன்னேற்ற போகிறோம். முதல் 5 ஆண்டு திட்டம் முடிந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்க போகிறோம். 2வது 5 ஆண்டு திட்டம் முடியும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் கொடுக்க போகிறோம். 3வது 5 ஆண்டு திட்டம் முடியும் போது ஒவ்வொருக்கும் ஒரு விமானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருத்தன் கேட்டிருக்கிறான், விமானத்தை வச்சுட்டு நாங்க என்னையா பண்றது அப்படின்னா, என்ன இப்படி சொல்லிவிட்டேன், இப்போ மதுரையில் வந்து ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோ, நீ பிளேன்ல ஏறி போய் வரிசையில் நின்றுக்கலாமே. இதுதான் மோசமான திட்டம். தெளிவில்லாத வேலைகள்னாலதான் குழப்பங்களே வருது. திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா, ஒரு தெருவில் ஒருத்தர் 3 அடி இடைவெளி விட்டு குழியை தோண்டிக்கிட்டே போனானா, ஒருத்தன் 3 அடி இடைவெளியில குழியை தோண்டிக்கிட்டே போனா ஒருத்தன், இன்னொருத்தன் அந்த தோண்டின குழியை மண்ணை போட்டு மூடிட்டே போயிருக்கான். ஒரு பெரியவர் பார்த்துருக்கிறாரு, அங்க என்னப்பா வேலை நடக்குது, 3 அடி இடைவெளியில ஒரு குழியை தோன்ற, இன்னொருத்தன் மூடிட்டு போறான், என்ன வேலை நடக்குது? அரசாங்க வேலை நடக்குது சார் அப்படின்ற. அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாம இருக்கப்பா, ஒருத்தன் குழியை தோன்றும், நீ மறுபடியும் மூடிட்டே போற, அர்த்தம் இல்லாம இருக்குதே அப்படின்னா, இல்ல சார் நான் விவரத்தை சொல்றேன், 3 அடி இடைவெளியில குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை, அதுல செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை, அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்த வேலை. அந்த 2வது ஆளு இன்னைக்கு லீவு போட்டான் ஆபீஸ். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவனுதான் எங்க அதிகாரி கிட்ட சொன்னா, நீ ஓன் டூட்டியே ஒழுங்கா பாரு, அடுத்தவனை பத்தி ஏன் கவலைப்படுற. அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும். அதை நாங்களும் ஒத்துக்காம இல்லை. இங்க வந்து நாம் அப்படி அந்த திட்டமிடாத முன்னேறது எதுவும் நடக்காதுங்கிறது தான் எங்களுடைய இது. ஒரு சின்ன திருடம் கூட திட்டம் போட்டாதான் அவன் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு செயலும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல செயலா கெட்ட செயலான்னு அவங்க சொல்லல. குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்திருக்கான், வச்சுட்டு உள்ள போய் பேசிட்டு இருந்தார். வெளியில வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போயிட்டுது. உடனே இவங்க போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க. மறுநாள் என்னாச்சுன்னா, எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போட்டான். எடுத்துட்டு போனாள். இது யார் எடுத்துட்டு போனது கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல. பார்த்தா அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்துருக்கிறாங்க. எடுத்துட்டு போனாள், நான் வந்து திருடம் கிடையாது, திருடுறது என்னுடைய தொழில் இல்லை, எங்க சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில இருந்தார், அவசரமா இருந்ததுனால எடுத்துட்டு போனேன், என்னை மன்னிச்சுங்க, இருந்தாலும் திருட்டு தான் என்னுடைய மனசாட்சி என்னை உறுத்துது, என்னை நீங்க மன்னிச்சுக்கணும், இருந்தாலும் என்னால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோட பாக்குறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன், ரிசர்வ் பண்ணி, இதை உங்ககிட்ட கொடுத்துறோம், நீங்க எடுத்துக்கோன்னு வச்சுட்டு போயிருக்கான். சரின்னு பாருங்க, இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தா, வீட்டுல இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டானா. இல்ல, என்னுடைய கேள்வி, இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? அவன் திட்டம் போட்டதுதான். நல்ல காரியமா கெட்ட காரியமாங்கிறது வேற. எத்தனை பேர் அந்த டாக்டர் வீட்டில் இருக்காங்கன்னு திட்டம் பார்த்தா, அத்தனை டிக்கெட்டை கொண்டு வந்து வச்சா ஜெயிச்சுட்டான். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார், சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல், மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதா போவோமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன்.
கோவப்படுறது மனுஷ இயல்பு. அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறாரு, அடிக்க போகிறாரு, என்னமோ தகராறு. இவர் கடுமையாக இருக்குது ஒரு முகம், கோவப்படுறாரு. இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவள கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டாரு. உடனே இதெல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துட்டு போனா எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம். நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்னு அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு. அப்பா அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராம இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை. என்ன நான் அப்புறம் ஒரு இப்போ போன மாசம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன்னு. அது வேணாம் சார், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனா இருக்கும்போது எழுதினானா. அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி, அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகி இருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். அதாவது ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர். இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இவருக்கு அந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சுருக்குறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரமெல்லாம் வச்சு கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த ஆர்கனைசர். அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம்.
திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்றம் ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாராம். ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், அதனால சாப்பிட்டேன் இருக்கார். பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்கார். அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார். அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, அஸ்யூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையிறது. ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேச்சாளர்கள் என்னென்னா, சில பேர் தெளிவாக, அதாவது தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும், ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும். அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவரெல்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவாக பேசி குழப்புறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். பேச்சாளருக்காக ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில். அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில் எத்தனை ஆடுப்பா இருக்கு அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், நான் ஆடு மேய்க்கிறேன் சார், எதையும் தெளிவாக கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்குது அப்படின்னா. சரி, வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார், மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி, வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான். சரிப்பா, இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம்? சார் திருப்பி சொல்ல, தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடான்னா? கருப்பாடு தினம் 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும் அப்படின்னா. இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரித்து பேசுகிறேன், ரெண்டும் ஒன்று தாடா சொல்கிறேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னா. சரி, வெள்ளாடு அதுவும் எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா. இப்போ என்ன பேசினா தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்கெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு 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 இளைஞன் எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான், வேலையே கிடைக்கல. உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான். யாரும் வேலை கொடுக்கல, தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான். அப்போ 2 பக்கமும் திரும்பி பார்க்குறான், ரயிலே வரல. என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். அப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், ஒரு திடலில் கூட்டம், பெரியவர் பேசிகிட்டு இருக்கார். நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம், இனி ரயில் வர்ற பாட்டை காணும், அப்புறம் தலையை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார். தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். இவன் போய் உட்காந்து கேட்டான். இந்த இளைஞன் 1 மணி நேரம் கேட்டான். 2000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே கூட்டம் முடிஞ்சுது, கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு. அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார், அவரை போய் இவன் சந்தித்தான். இளைஞன், ஐயா நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன், தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தேன், ரயில் வரல, அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது, நான் உங்கள் பேச்சை கேட்டேன், 1 மணி நேரம் கேட்டேன், கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன், நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா.
அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை. இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம், இப்படி தான் இருக்கணும். சரி, அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார். இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான். ஒரு 2000 பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா. குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்துருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்ட்டு. அந்த அம்மா அந்த புள்ள சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு இருக்க. அப்போ அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா, கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். 2வது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்புனாங்களாம். சரி, நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 52, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க, அதுதான். அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்ப தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு. யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு. ஆனால் குளத்தில் ஒரே விஷப்பாம்புலாம் கிடக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான், படபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றான். ஓஹோ, அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சாருங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுன்ட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவன்னு தெரியணும் அப்படின்றான். அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். அதாவது இந்த இவங்க இதில் மாநில கல்லூரியிலேருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில் வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜிலேருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம், உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன். மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்புறம். இல்லை சார் எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறது மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது. அதனால் வந்து சரி சார் நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காமல் உடனே பதில் சொல்லணும். அது யோசிச்சா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன், அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடிச்சதும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு 10 பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. அதேமாதிரி 10 பேரும் அவங்க டக்குன்னு படித்தாங்க, கேள்வியே உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காமல் சொல்லிட்டேன். உடனே அவங்க 10 பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க. எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்,
உங்கள் கேரக்டர் என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னேன். உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. தோற்று போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு என்னை பற்றி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க. இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது. அதாவது பிஸ்னஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியா வராது, அந்த பிஸ்னஸும் வீணா போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமா அரசாங்கத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது. அதனால இந்த மனோபாவம் உள்ளவங்கள் வந்து வேற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்ட்டார். அதை அந்த அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அது அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணாதான் அது நல்லது. அதனாலதான் சொல்லுவாங்க என்ன சில இதுல இந்த இந்த மனோபாவத்துல சில வசதி உண்டு. வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தோத்து போறது தான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ என் பேரனோட விளையாடி தோத்து போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைகள்கிட்ட, பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோத்து போறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறது தான் சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கம்பாங்க. வாழ்க்கைங்கிற பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கத்துங்க. அதாவது ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துகிட்டு இருந்ததான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல. உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான். 3வதா வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த 3வதா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி. நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி. உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம். உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இப்ப விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க, நீ முன்னாடி போனா மெதுவா வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற. வாழ்க்கை பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. அப்ப ரேடியோவில் இது மாதிரி சகிப்புத்தன்மையை பத்தி நீ ஒரு இது சொல்லுன்னு சொன்னாங்க. எங்க டைரக்டர் அப்பப்போ சொல்லுவாரு, அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார், இன்னைக்கு இதை பத்தி சொல்லு, இன்னைக்கு அதை பத்தி சொல்லணும். அந்த கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல கதை ஒன்று பண்றதுதான். அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறாரு இந்த ரூம்ல டாக்டர் உட்காந்துருக்காரு. வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா, அதுல 40 பேர் வந்து உட்காந்துருக்கான். 40 பேரும் டாக்டரை பார்க்கறதுக்கு. 40 பேர் சட்டையும் கட்டி பக்கத்துல வச்சிருக்கான். 40 பேர் வாயிலையும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. இது எதுக்கு வந்தான்னு தெரியல. எல்லாரும் தெர்மாமீட்டரோட வரிசையா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு காலண்டர் மாட்டுற ஆணி அடிச்சுனா விரல் நசுங்கி போச்சு அதே தெருவில். சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன், நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான். இதில் மருந்து நீ 41வது ஆளா உட்காருன்னு இருக்கு. இல்லையே நான் விரல் தானேன்னு இருக்கான். அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான். சட்டை கேட்டுன்னு இருக்கு, மறுபடியும் விரலை காட்டிருக்கான். அதெல்லாம் நீ எங்கே அடிபடுவான்னு சட்டை கேட்டுன்னு எல்லாரையும் பாருனதும் எல்லாம் கட்டி வச்சுறான். இவனும் கட்டி வச்சுட்டான். வச்சுட்டு வாயை திறந்ததும் தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, நாங்கள் விரல் தானே நசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் விரல் நசிக்கிருக்கான்னு எட்டி பார்க்கறான். அவனுக்குலாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான், வாயில மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான், புரியல. 40 பேரும் 40 கதையோட உட்காந்துருக்கான். ஆனா 40 பேர் வாயிலும் தெர்மாமீட்டர், கண்ணு செவந்து இருக்குது, வாய் உப்பி இருக்கு, பதில் சொல்ல முடியல, பேச முடியல, சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சுக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறேன்னு தெரியல உங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, சட்டையை கேட்ட சொல்றாங்க, இதை நான் சும்மா விட போறது இல்லை, உண்டு இல்லைன்னு பார்க்க போறேன்னு சொல்றான்.
அப்போ இந்த 40வது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான், அதை பாருப்பா இது மாதிரிலாம் சத்தம் போடாத, இதெல்லாம் வந்தால் இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுது, இது மாதிரி இடத்துல தான் நம்ம சகிப்புத்தன்மையை கற்றுக்கணும், இது மாதிரிலாம் அனாவசியமாக அப்படிலாம் சத்தம் போடாது, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு மரியாதையாக உட்கார் அப்படின்றான் இந்த 40வது ஆள் அவன்கிட்ட. அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. 41வது ஆள் விரல நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, தினப்படி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனதும் மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன். இதுல என்ன கெட்டு போயிட்டோம், எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்க அதை வளர்த்துக்கலாம், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது, சிரிக்க கத்துக்கிறது அப்படின்ட்டு. அதனால இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமா எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், வேகமா வந்துட்டு இருந்தாராம். வரும்பொழுது ஒரு சிங்கம் வழிமறிச்சுதான், நான் உன்னை சாப்பிட போறேன் இருக்கு சிங்கம். ஐயோ நீ என்னை சாப்பிடாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேச போயிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு சிங்கம். என்ன நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர். ஐயோ அதை ஏன் கேட்குற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கேட்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன் நான் பார்ப்போன்றது சிங்கம். அங்கேயே ஆரம்பிச்சாரு, பெரியவர்களே தாய்மார்களேன்னாரு, உடனே கரகரன்னு சுத்தி விழுந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே. ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவாக பாம்பு மாதிரி நெளிஞ்சு போனாராம். எழுந்திரிச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் தெளிஞ்சிரும்ல, அந்த சிங்கத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால மெதுவா நழுவி அப்போ கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டான். ரொம்ப தூரம் ஓடுறான், வேருக்கு உழுது மூச்சு வாங்குது, சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை, அவ்வளவு தூரம் ஓடி போட்டான். ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான், சிங்கம் அப்படியே கிடக்கா. என்னென்ன மூச்சு வாங்குது வேற தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு, மயங்க விழுந்தது எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. இவன் அங்க இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிட்டானா, நல்ல வேளை நம்ம பேசினதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டானா. அதே நேரம் அந்த சிங்கம் லேசா ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால அவனை பார்த்துட்டு இது நினைச்சுக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மள அப்படின்னு இதை நினைச்சுக்கிட்டு தான். அது எதுக்குன்னா இப்போ உங்களை எல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது.